ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க. ஸோ நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 22ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் மாசியுடைய 10ஆம் நாள் கிழமை. அதே போல் நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ரொம்பவே ஸ்பெஷலான ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷலான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சஷ்டியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி மாசி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி, வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி. இந்த சஷ்டியானது ரொம்பவே சிறப்பான சஷ்டியாக கருதப்படுது. இந்த சஷ்டியான நாளை நாள் முருகனை நினைத்து முக்கியமான பரிகாரம் செய்யணும். என்ன பரிகாரம் செய்யணும், அதை செய்கிறதுனால தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற தாள்களை தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஆக்சுவலி சஷ்டி அப்படின்னாவே நிறைய பேர் நாம் நினைக்கிறது என்னென்னா, குழந்தை வரத்துக்கு மட்டும்தான் விரதம் இருக்கணும்னு. ஆனால் சஷ்டிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை வரத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முருகனை பரிகாரம் செய்ய உகந்த நாள். அதுவும் ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு தேய்பிறை வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டிக்கு தனித்தனி சிறப்பு இருக்குது. அதற்கேற்ப பரிகாரம் செய்தோன்னு வச்சுக்கோங்களேன், பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மாசியுடைய வளர்பிறை சஷ்டியில் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா விரதம் இருக்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நிச்சயம் வாழ்வில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றியானது கிடைக்கும். ஸோ இது முருகனை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ₹1 பரிகாரம். ₹1 பரிகாரம்னா அப்போ கண்டிப்பாக அதுக்கு பலன் அதிகமாக இருக்கும். ஸோ பண கஷ்டம் தீர முருகனை நினைத்து ₹1 பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். முருகா என்ற வார்த்தையை சொன்னால் உருகாத உள்ளம் உண்டா? முருகான் என்ற வார்த்தையை சொன்னால் உள்ளம் முருகும் என்று சொல்லுவாங்க. அழகான முருகன் பாடல்களை பாடினால் முருகனது உள்ளமே உருகோ. வெறும் கையோடு சென்று முருகனுக்கு பிடித்த பாடலை பாடி வரங்களை கேட்டு பாருங்க. நீங்கள் கேட்ட வரம், கேட்காத வரத்தை கூட அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கை நிறைய வாரி வாரி வழங்குவார். அப்படி இருக்கும்போது ₹1 காணிக்கையாக வைத்து இந்த ஒரு பாடலை பாடி உங்களுடைய வேண்டுதலை இறைவன் பாதத்தில் வைத்தால், அதுவும் நம்பிக்கையோட வேண்டுதல் வைத்தால் நிச்சயமாக நீங்கள் கேட்ட வரம் உடனே கிடைக்கும் என்பது நம்பிக்கை. செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு எளிமையான முருகர் வழிபாட்டை, ஒரு எளிமையான முருகன் பாடலை தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. ஸோ செல்வ வளம் தரக்கூடிய முருக வழிபாடு வாங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வில்வ இலையை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ₹1 நாணயத்தை வைத்து விடுங்க. உங்கள் வீட்டில் முருகர் திருவுருவ படம் இருக்கும் அல்லவா, அந்த படத்திற்கு முன்பாக அந்த இலையையும் ₹1 வைத்து விடுங்க. முருகா, என்னுடைய பணக்கஷ்ட தீர்த்து வைப்பாயாக, கடன் சுமையை குறைத்து வைப்பாயாக, வட்டி கட்ட முடியவில்லை, புத்தி தடுமாறி கடன் வாங்கிவிட்டேன், நஷ்டமோ ஆகிவிட்டது, இப்போது இந்த நஷ்டத்திலிருந்து எப்படியாவது என்னை விடுவித்து விடு என்று நம்பிக்கையோடு உள்ளம் உருகி வேண்டிக் கொள்ளுங்க. செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது தவறு செய்திருந்தால், யாரையாவது ஏமாற்றியிருந்தால், தவறான பாதையில் சென்று பணம் சம்பாதித்திருந்தால் அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதற்கான பிராயச்சித்தத்தை இதன் மூலிமா தேடிக்கொள்ளுங்க. இந்த வேண்டுதலை வைத்துவிட்டு முருகன் முன்பு ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த ஒரு பாடலை அப்படியே பாடுங்க. முருகனுடைய மனமிலகி உருகி நீங்கள் செய்த தவறை எல்லாம் மன்னித்து உங்களுக்கான பிராயச்சித்தத்தை தந்து விடுவார். அறிந்த தவறு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யக்கூடாது. அறிந்தோ தவறு செய்துவிட்டு முருகனிடம் மன்னிப்பு கேட்கக்கூடாது. எல்லாம் அந்த முருகனுக்கு தெரியும். ஆகவே முருகனை ஏமாற்ற மாட்டீங்கன்னு சொல்லி நான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
முருகன் உள்ளம் முருக நம்மளுடைய உள்ளம் முருகி பாட வேண்டிய பாடல் வரிகள் இப்போ நான் சொல்கிறேன். அதை தெளிவாக ஒரு பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவோர் முன். இதுதான் அந்த பாடல். ஸோ இவ்வளவு தாங்க. எளிமையான இந்த பாடல் வரிகளை முருகன் முன்பு படிங்க. அந்த முருகனுடைய பாதங்கள் உங்கள் கண்களில் தெரியும். உங்களுடைய மனதில் அச்சம் என்று சொல்லப்படக்கூடிய பயம் வரும்போது 6 முகம் தோன்றும். தேவையில்லாத குழப்பங்கள் வரும்போது வேல் உங்கள் கண்முன் நின்று அந்த குழப்பத்திற்கான தீர்வினை கொடுக்கும். வாழ்வில் வெளிச்சம் பிறக்கும், இருள் நீங்கும். இவ்வளவுதான் முருகன் வழிபாடு. முருகன் பாதத்தில் வைத்த 1 ரூபாயை பாக்கெட்டில் வைத்து கொண்டால் நிறைய பணம் சேரும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த ஆன்மீக பரிகாரத்தை நாளைய ஞாயிற்றுக்கிழமை முருகனுக்கு உகந்த சஷ்டி விரத நாள் அன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் கண்டிப்பாக அனைவரும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நாளைய சஷ்டி நாள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனையும் சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு போட்டி பொறாமை கொஞ்சம் அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதிகமாக பேசக்கூடாது. உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதை வெளிப்படையாக யாரிடமும் சொல்லாமல் இருப்பது நல்லது. கொஞ்சம் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். இறை வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். 2வது ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை கோபத்தை குறைக்க வேண்டும். அவசரம் வேண்டாம், அதிகம் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தால் போதும். இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பொய் சொல்லக்கூடாது, குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கக்கூடாது. நேர்மையாக நடக்க வேண்டும். அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்குது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. வார கடன் வசூலாகும். முதலீட்டுக்கு தேவையான பணம் சரியான நேரத்தில் சேரும். வேலையில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சரியாகும். ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வும் கிடைக்கும். அப்புறம் கடகராசி. கடகராசிக்கு இது நாள் வரை நீங்கள் முட்டி மோதி போராடி முயற்சி செய்த விஷயங்கள் எல்லாம் நாளை நாள் நல்லபடியாக ஒரு வெற்றி கொடுக்கும். மன அமைதி கிடைக்கும். பல நாள் உழைப்புக்கு பலனை அனுபவிப்பீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. இறை வழிபாடு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மனநிறைவை கொடுக்கும். அப்புறம் சிம்மம் ராசி. உங்கள் ராசிக்கு நல்ல பணவரவு, ராஜ வாழ்க்கை இருக்கும். வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனை நீங்கும். குடும்ப ஒற்றுமை நிலவும், சந்தோஷம் இரட்டிப்பாகும். அப்புறம் கன்னிராசி. கன்னிராசிக்கு நாளை நாள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. வேலையில் வியாபாரத்தில் சீரான போக்கு இருக்குது. ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கூடுமான வரை நீண்ட தூர பயணங்களை குறைத்து கொள்ளுங்க. அப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வார கடன் வசூலாகும். வீட்டுக்கு தேவையான பொன் பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கடன் சுமையிலிருந்து விடுபடுவீங்க. மன நிம்மதி கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷம் இருந்த நாளாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கையும் இருக்கும். அப்புறம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வியாபாரத்திலும் வேலையிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும். அப்புறம் மனதிற்கு பிடித்த நபரோடு நேரத்தை செலவு செய்யுங்க, சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாள். அப்புறம் தனுசு ராசி. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தோடு கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும். சுப செலவு ஏற்படும். வேலையிலும் வியாபாரத்திலும் சீரான போக்கு நிலவும். அப்புறம் மகர ராசி. நாளை நாள் அந்தஸ்து உயரக்கூடிய நாள். நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. தலைகணம் அதிகரிக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் நிதானமாக நடந்து கொள்ளுங்க. அப்புறம் கும்பம் ராசி. உங்களுக்கு யோசனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால் பாதி நேரம் போனதே தெரியாது. நேரத்தை வீணடிக்கக்கூடாது. வேலையில் கவனமாக இருக்கணும். பேசுவதை குறைக்க வேண்டும். கணவன் மனைவி வாக்குவாதம் வேண்டாம். செலவுகளையே குறைத்து கொள்ளுங்க, நல்லது நடக்கும். அப்புறம் மீனம் ராசி. உங்களுக்கு வேலையில் திறமையாக செயல்படுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு பெறுவீங்க. நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக அமையும். மனதில் நினைத்த வேலைகள் எல்லாம் சரியான நேரத்தில் செய்து முடித்து மனநிறைவை பெறுவீங்க. இரவு நல்ல தூக்கமும் கிடைக்கும். ஸோ உங்களோட ராசிக்கு பலன் இதுதான். ஸோ 12 ராசிக்கும் நாளை சஷ்டி நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத
தெளிவாக வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த தாள்களெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.